தம்பி, இங்க ஒளிவு மறைவு எதுவும் கிடையாது. நீங்க சொல்ல நினைக்கிறத சபையில் நேரடியாவே சொல்லலாமே. பையன் என்னமோ பொண்ணுகிட்ட 2 நிமிஷம் தனியா பேசணும்னு ஆசைப்படுறான். அப்பா. தனியா பேசணுமா? அதெல்லாம் சில குடும்பங்கள்ல நடக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா நான் என் பொண்ணை அப்படி வளர்க்கல. நான் சொல்றதுதான் என் பொண்ணுக்கு வேத வாக்கு. அதை மீறி அவளுக்குன்னு தனியா எந்த கருத்தும் கிடையாது. அதனால மாப்பிள்ளை என்ன கேட்கணும்னு நினைக்கிறாரோ அதை தாராளமா என்கிட்டயே கேட்கலாம். நான் பொண்ணோட அப்பா தானே. பையன் ஆசைப்படுறான், பேச விட வேண்டியதானே? விஷுவல் கம்யூனிகேஷன் பசங்களோட தானே படிக்குது. ஒரு 2 நிமிஷம் பையனோட பேசினாதான் என்ன? அது அவ்வளவா சரிப்படாதுங்க. பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்ல சொல்லுங்க, மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாமே. அவனுக்கு பிடிச்சிருக்காங்க. சரிங்க, எங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. கண்ணுக்கு லட்சணமா பார்க்க அம்சமா தான் இருக்கா. ஏதோ பையன் ஆசைப்படுறானேங்கிறதுனால தான் கேட்டோம். பேசினா என்ன சார் தப்பு? அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு பொண்ணு இருக்கா? இல்லங்க, எங்களுக்கு ஒரே பையன் தான். அதனால தான் பொண்ணை பெற்றவங்க கஷ்டம் உங்களுக்கு புரியலை. வர ஒவ்வொரு மாப்பிள்ளையும் பொண்ணுகிட்ட 5 நிமிஷம் பேசுகிறோம், 10 நிமிஷம் பேசுகிறோன்னு பேசிட்டு போனால் பொண்ணோட மன நிலைமை என்ன ஆகும்? நாங்கள் எப்படி அதை சகிச்சுக்கிறது? முன்ன பெற்ற எல்லாருக்குமே இது ஒரு தர்ம சங்கடமான நேரம். அதனால் இந்த விஷயத்தை நான் ஒட்டுமொத்தமாக ஒத்துக்கிறதே இல்லை. என் மனசுக்கு சரியின் படாத எதையுமே நான் இது வரைக்கும் செஞ்சதே இல்லை. நீங்கள் என்னை கட்டாயப்படுத்தவும் முடியாது. நான் உங்களை அவமானப்படுத்துறத தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க. பரவாயில்லைங்க, பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்க. அப்பா. எனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு, அப்படின்னா என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். அப்பா. கால் வலிக்குதா? நிற்க முடியலையா? சமலா, பிரியா உள்ள அழைச்சிட்டு போமா. இல்லப்பா. உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கமா. ஏய் வாடி வா. நான் பேசணும், எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கலமா. வாய் மேலேயே போடுவேன், பேசாம இரு. அவங்க போறதுக்கு முன்னாடி ஏதாவது பேசுன நடக்கிறதே வேற. சொல்லிட்டேன். உங்க பொண்ணு ஏதோ சொல்ல வந்தாளே. அது என்னங்க சொல்ல போகுது? பல தடவை ஏற்கனவே சொன்னதுதான். அப்பா, நீங்களே பார்த்து எது முடிவு பண்ணாலும் எனக்கு சம்மதம். அதை தான் சபையில் சொல்ல வந்தா. சரிங்க, பரப்பலாம். சரிங்க, நாங்க கிளம்புறோம். வருங்க. சரிங்க. எங்களுக்கு உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் பிடிச்சிருக்கு, பொண்ணையும் பிடிச்சிருக்கு. பையனை பொண்ணு கூட 2 நிமிஷம் பேச விட்டுருந்தீங்கன்னா திருப்தியா இருந்திருக்கும். நிச்சயதார்த்தம் முடியட்டமா, அப்புறம் யார் தடுக்க போறாங்க? சரி, அப்புறம் போயிட்டு ஒரு நல்ல நாளை பார்த்து தரகட்ட சொல்லி விடுறோம். சரிங்களா? நாங்க வரோம். ரொம்ப வரோங்க. என்னங்க போயிட்டாங்களா? ஏண்டி, நான் தான் மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் அப்பா அப்பாங்கிறாவோ? அவங்க முன்னாடி என்ன அவமானப்படுத்துறாடா? எல்லாம் அந்த ஸ்னேகாவோட கைங்கரியங்க. மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சபையில சொல்லிடுன்னு பிரியாவுக்கு ஐடியா கொடுத்துருக்கா. என்னது? நம்ம மானமே போயிருக்கோம். உமாவும் நானும் சேர்ந்து பிரியாவை அடக்கிறதுக்குள்ள பட்ட பாடு, துடிச்ச துடிப்பு இருக்கே, அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பிரியாவை ஸ்னேகாவோட சேர விடாதிரி. ஏங்க, அவ என்ன பச்சை குழந்தையா? பாக்காத பேசாத பழகாதன்னு சொல்லி தடுக்கிறதுக்கு கஸ்தூரி மகன்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுனீங்கல்ல, இப்போ அனுபவிங்க. சூப்பரா. ஆமாடா. ஏய், உனக்கு விஷயம் தெரியுமா? அந்த ராஜ்ய வேலையை விட்டு தூக்க போறாங்களாடா. இனிமே தொல்லையே இல்ல. என்ன ஆட்டம் ஆடினா? சரிதானே? சரிதான். ஆடின ஆட்டத்துக்கு அனுபவிக்கணும்ல. ஆமா. பேங்க் மேனேஜர் கிட்ட எல்லாம் பேசிட்டேன் சார், பட் என்ன பண்றதுன்னு தான் தெரியல. தேங்க்யூ சார்.
சொந்த தம்பி தான்ப்பா இவனை வேலைக்கு சேர்த்தது. ஆனா தனக்கு காரியம் ஆன உடனே தம்பியவே வேலையை விட்டு தூக்கிட்டாரு. ஆமாங்க, மனசாட்சி இல்லாதவங்க அவன். ஆபீஸ் கேஷியர் கூட லோன் வாங்கிடுறாரு. உன்னால வாங்க முடியலையேன்னு கேவலமா கேட்டாரம்மா எம்டி. ஆமா ஆமா, கூடிய சீக்கிரம் எம்டி இவனுக்கு ஆப்பு வைக்கிறாரா இல்லையான்னு மட்டும் பாரு. லோன் வேலையை கூட இவனை நம்பாம சுரேஷ் சார்கிட்ட ஒப்படைச்சிட்டாராமே. ஆமா ஆமா, அந்த ஆள் சரியான பச்சோந்தியா. அவனுக்குலாம் வேணும். ஆமா ஆமா, பேர் வைத்தல சரியா சொன்ன. ஆமாம்மா, எனக்கு நல்லா வேணும் தான். பேசுங்க, ஏன்லாம் நிப்பாட்டிங்க? பேசுங்க சார். நன்றி கெட்ட உலகம். போன் எடுக்க வந்தேன், நீங்க பேசுங்க. சாரி ஃபார் டிஸ்டர்பிங். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். உட்காருங்க. தேங்க்யூ சார். நானும் சமீபமாக பார்க்குறேன் சார். என்னன்னே தெரியல சார், நீங்கள் மூட் அவுட்டாகவே இருக்கீங்க. எம்டிக்கு உங்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைன்னு பேசிக்கிறாங்க. உங்க பங்குக்கு நீங்க பேச வந்திருக்கீங்க, சீக்கிரம் பேசிட்டு போங்க. உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை சார். உங்கள் சின்சியாரிட்டியை நான் இங்கே வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் சார். முதலாளிக வர்க்கமே பெரும்பாலும் இப்படி தான் சார். நாம நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கோடிக்கணக்கா பணம் சம்பாரிச்சு கொடுத்தாலும் அதை பெருமையை நினைக்க மாட்டாங்க. அதான் சம்பளம் கொடுக்குறமேனு நியாயம் பேசுவாங்க சார். ஆனா ஒரு பைசா நஷ்டப்படுத்திட்டாலும் கடுமையா திட்டுவாங்க, நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க. நம்மள ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவாங்க சார். நீங்க அதுக்கெல்லாம் மனசு குழம்பாம உங்க கடமையை செய்யுங்க சார். பலனை எதிர்பார்க்காதீங்க. இல்லனா நம்ம நிம்மதி, சந்தோஷம், குடும்பம் தான் சார் பாதிக்கும். நீங்க திறமைசாலி, உங்க வேலையை மட்டும் பாருங்க சார். இந்த முதலாளி கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க சார். இவர் காரியக்கார ஆளு, சுயநலம் கொஞ்சம் ஜாஸ்தி. தான் உயிரை காத்துக்க யாரை வேணாலும் பலியாக்கிடுவார் சார். ஏதோ சார் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். டோன்ட் மைண்ட் சார். நான் வரேன் சார், பார்த்துக்குங்க. என்னம்மா கண்ணத்துல கேச்சுக்கிட்டு கவலையோட உட்காந்துருக்கீங்க? என்னாச்சு? அட போடா, பிரியா கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வீட்டுல வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. எப்படி இந்த கல்யாணத்தை நடத்த போறோன்னு ஒரே கவலையா பயமா இருக்குடா. ஆமா, உடனே அந்த பக்கம் திரும்பிக்கோ. ஏய், நீ அவளுக்கு அண்ணன் தானடா, உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடா? இங்க பாருங்கம்மா, நான் எதாவது பேசினா தேவையில்லாம சண்டை வரும். பேசாம இருங்க. இங்கே நாம எப்படி ப்ளே பண்ணலாம்? அத்தை, இந்தாங்க அத்தை, 1 லட்சம் ரூபாய் பணம். பிரியா கல்யாணத்துக்கு செலவுக்கு வச்சுக்கோங்க. நீ எதுக்குமா? பின்ன அத்தை, இந்த குடும்பத்தை நான் தானே கவனிக்கணும். மாமாவையும் உங்களையும் நான் தானே காப்பாத்தி ஆகணும். உங்களுக்கு வேற யாரு இருக்கா? அவர் சொல்லிட்டாரு. ஷாமலா இந்த வீட்டை விட்டு போயிடலான்னு ஏற்கனவே 4 நாளோ 3 நாளோ 2 நாளோ அப்படின்னு கெடு விதிச்சிட்டாரு. எனக்கு என்னவோ நானும் அவரும் ரொம்ப நாள் இந்த வீட்டுல தங்குவோன்னு தோணலமா. நீங்க ஏன் அத்தை போனோம்? மாமா ஏன் போனோம்? வயசான காலத்துல எங்க போவீங்க? நீங்க இருக்கணும் அத்தை. சந்தோஷமா என் கூடயும் என் புருஷன் கூடயும் இருக்கணும். போக வேண்டியவங்க தான் போகணும் அத்தை. நீங்க ஏன் போறீங்க? இந்த வீட்டுக்காக, குடும்பத்துக்காக, பிள்ளைங்களுக்காக உழைச்சு நீங்க கொட்டிட்டீங்க அத்தை. போறதா இருந்தா இந்த வீட்ல தண்ட சோற ஓசில திங்கறாங்க பாருங்க, அவங்க தான் போணும். நிறுத்துங்க. யாரு தண்ட சோறுங்கறீங்க?
யாரு ஓசி சோறு சாப்பிடுறா? ஐயோ, இதென்னப்பா வம்பு? பாருங்க அத்தை, தண்டு சோறு ஓசி சோறுன்னு சொன்னா இவங்களுக்கே கோவம் வருதான்? ஏமா அவ உங்களையா சொன்னா? உனக்கே கோபம் பொத்துக்கிட்டு வருது? கோழைங்க தான் அத்தை முதுகுல குத்துவாங்க. தைரியம் இருந்தா முகத்துக்கு நேரம் பேச சொல்லுங்க. அத்தை உங்களை தான் சொல்றா. அத்தை நான் உங்களை சொல்லல, உண்மையாவே நான் அவங்கள தான் சொல்லிட்டு இருக்கேன். மரியாதையா பேசுறீங்களா? ஏய், நானும் பாத்துட்டே இருக்கேன், உனக்கு என்னடி மரியாதை? இப்படியே எத்தனை நாளைக்கு தான் அத்தைக்கு ஜாலரி அடிப்பீங்க, பாசமா இருக்கிற மாதிரி நடிப்பீங்கன்னு நானும் பாக்குறேன். ஏய், அவ ஒண்ணு நடிக்கல, நீ தான் நடிக்கிற. மா, யாரு நடிக்கிறாங்க யாரு உண்மையா இருக்காங்க தெரியாதா? மூளை மழுங்கி போய் கிடக்குதா? எதுக்குடா தேவையில்லாம நீயும் உன் பொண்டாட்டியும் சண்டைக்கு வரீங்க? இதுக்கு தான் வீட்டை விட்டு போங்க போங்கன்னு சொல்றோம்ல. உடம்புல ரோஷம் இருந்தா கிளம்பி போக வேண்டியது தானே? பாருங்க அத்தை, எப்படி சாப்பாடு வீணா போகுதுன்னு பாருங்க. யார் காசு? மாமா காசு, என் புருஷன் காசு. சொந்தமா சம்பாதிச்சு சாப்பிடறதா இருந்தா இப்படி கை கழுவ தோணுமா? இல்ல வீணாக்கதான் மனசு வருமா? ஐயோ, ஏன் இப்படி பேசுறீங்க? வேலை தேடி கழிச்சு போய் வந்திருக்காரு அந்த மனுஷனை, ஏன் ரெண்டு பேரும் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? ஏய், நேத்து வந்தவடி நீ. எனக்கு என் புள்ளைக்கு தொப்புள் குடி உறவு. நான் என் புள்ளைய திட்டுவேன், அடிப்பேன், என்ன வேணாலும் செய்வேன். நீ யாடி அதை கேட்கறதுக்கு? அத்தை, அவளுக்கு ஒரு அம்மா இருந்திருந்தா அம்மாவோட அருமை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். கொலகாரம் பெத்த மகளுக்கு உறவோட அருமை என்னன்னு தெரியும்? ஸ்னேகா, இந்த கொடுமைக்கு தான் இந்த வீட்டு விட்டு போலான்னு சொன்னேன், நீ கேட்க மாட்டேன்றியே. போங்க போங்க, தயவு செஞ்சு சொல்லாம போங்க. அத்தையும் மாமாவை வச்சு நிம்மதியா இருப்பாங்க, நடக்கிற கல்யாண காரியமும் நிம்மதியா நடக்கும். நீங்க போறதுதான் இந்த வீட்டுக்கு நல்லதுன்னு முடிவெடுத்துட்டு போங்க. எதுக்கு இங்கே இருந்துகிட்டு பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? முடியாது, செத்தாலும் இங்கதான் சாவும். நாங்க இந்த வீட்டை விட்டு போக மாட்டோம். ஏன் நாங்க அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை நாசம் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏய், எதுக்கு நீ கண்டவங்கள்ட்ட பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? இருந்தாலும் பரவாயில்லங்க, எவ்வளவு கெட்ட எண்ணம் பாத்தீங்களா? இவங்களுக்கும் புருஷன் குழந்தைலாம் இருக்காங்கல்ல, இவங்க இப்படி மனசாட்சி இல்லாம நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களையும் பாதிக்கொன்னு கொஞ்சம் கூட தெரியாம புரியாம பேசிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க சொந்த சுயநிலையில இல்ல. அவங்களுக்கு அடிக்கடி ஃபோன் வருது, அவங்க அப்பா பேசுறாரு, அவங்க அப்பா பேச்சு கேட்டுட்டு ஆடிட்டு இருக்காங்க. கரெக்ட். இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியது, அவர் உடனே கிளம்பி வாமானா கிளம்பி போயிட வேண்டியது. இதானே நடந்துட்டு இருக்கு. ஏய் பாரு, ஒன்னாஃப்சியமா எங்க அப்பா உள்ள இழுத்த, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. ஏன் நீங்க மட்டும் உங்களுக்கு வேணுங்கிறப்போ கொலகார பெத்த மக கொலகாரம் பெத்த மகன்னு சொல்லலாமா? ஏன் சொன்னா என்ன? ஏன் சொல்லக்கூடாது? அவரு உங்க அப்பா, அதனால சொல்ல வேணாங்கிறியா? சொல்லுடி. தைரியம் இருந்தா மாமா முன்னாடி ஆமா எங்க அம்மாவை கொலை பண்ணிருந்தாலும் கொலைகாரன் கருணாகரன் எங்க அப்பான்னு சொல்லி பாரு. சொல்லுடி, முடியுமா உன்னால? சேலஞ்சா? ஹலோ, சொல்லுங்க சார். அப்படியா? எப்போ? இப்பவே வா. சரி, நான் உடனே வரேன். பாத்தீங்களா, இவ்ளோ நேரம் எங்க அப்பா எனக்கு போன் பண்ணி என்ன வர சொல்லுவாரு, நான் உடனே கிளம்பி போயிடுவேன்னு சொன்னால. இப்ப பாருங்களேன், அவங்க அப்பா தான் போன் பண்ணிருப்பாரு, இப்ப உடனே கிளம்பி போயிடுவா பாருங்க. பாத்தீங்களா, நான் சொன்னல, கேளுங்க. ஏய் நில்லு, எங்கடி கிளம்பி போற? யார் இப்ப போன் பண்ணது? ஸ்னேகா, உன் புருஷன் சொல்றேன், நீ யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்ல, தைரியமா போயிட்டு வா. தேங்க்ஸ் துவா. வர வர ஆட்டம் ஜாஸ்தியாச்சு. கவனிச்சிங்களா அத்தை? அடுத்தவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க அடுத்தவங்களா ஆயிட்டீங்க. பனு,
வணக்கம் சார். என்ன சார் என்ன பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆயிட்டீங்க போல இருக்க. வா முத்துலட்சுமி ஒரு வார்த்தை கூட கூப்பிட மாட்டீங்களா? சரி அப்ப நான் கிளம்புறேன். கிளம்பு. நோட முத்துலட்சுமி, நம்ம பிசினஸ் மேன். என்னைக்குமே வீடு தேடி ஒரு லட்சுமியை நான் போன்னு சொன்னதே கிடையாது. This is what I like about you, sir. எந்த சிச்சுவேஷன் எந்த இடமா இருந்தாலும் இந்த நக்கல் நையாண்டி ஓ காட் இதெல்லாம் நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன் சார். ஆமா சார், அக்கா எப்பவுமே உங்களை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் கஜேந்திர சார் ஈஸியா ஹேண்டில் பண்ணுவார்னு சொல்லிட்டே இருப்பாங்க. என்னது இது காலங்காத்தால இந்த ஒரே காக்கா கூட்டமா இருக்கு? சார் நாமெல்லாம் காக்கா கூட்டம் இல்ல, நாமெல்லாம் குள்ளநரி கூட்டம். அதை நம்மளே சொல்லிக்கூடாது முத்துலட்சுமி. சார் இது செல்ஃபி காலம். நாம தான் படம் எடுத்துக்கணும். மத்தவங்களுக்கு நம்மள படம் எடுக்கிறதுக்கு நேரம் இருக்காது. ஓகே முத்துலட்சுமி, நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன். ஏதாவது முக்கியமான விஷயமா? சார் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. போன தடவை மிரட்டிட்டு போனா இப்ப திடீர்னு வந்து வாலண்டரியா பேசுறேன்னு தானே நினைக்கிறீங்க? சாரி சார், கோர்ட் கேஸ் எல்லாம் ஜெயிச்சு திமிர்ல அந்த கருணாகரனை அடிச்சு விரட்ட தெனாவட்ல நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஓவரா நடந்துக்கிட்டேன். ஐ மீன் இன்சல்ட் பண்ணி பேசிட்டேன். ஐ அம் ரியலி சாரி அபவுட் இட். சார் அக்காவோட சாரி ஏத்துங்க. அக்கா யாருக்கிட்டையும் இது வரைக்கும் சாரி கேட்டதே கிடையாது. டேய் சார் மாதிரி பெரிய மனுஷங்க கிட்ட சாரி கேட்கறதுல தப்பே இல்லடா. சார் நமக்கு எவ்வளவோ செஞ்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம சொத்து வீடு பங்களா காரு ஹாஸ்பிட்டல்னு ஏன் மான மரியாதை உட்பட எல்லாமே பத்திரமா இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் சார் தான். போதும் முத்துலட்சுமி, ரொம்ப ஐஸ் வைக்காத. இல்ல சார், நாம விலகி இருந்தோம்னா நாம எதிராளிங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத நான் இன்னைக்கு உணர்ந்துட்டேன். அப்படியா? ஆமா சார், அந்த கருணாகரனும் ராஜியும் நடு ரோட்ல என்ன பம்பு இழுத்து எனக்கே சவால் விடுறாங்க. என் சொத்தெல்லாம் பறிச்சுக்கிட்டு என்ன நடு ரோட்ல நிறுத்திடுவாங்க. தற்காலிகமான ஜெயிலுக்கு போனேனா என்ன நிரந்தரமா ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்களாம். என்கிட்டே சேலஞ்ச் பண்றாங்க சார். சரி, நான் இப்ப என்ன பண்ணுன்ற? நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன் சார். நீங்களும் நானும் பிரிஞ்சிருக்கோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த தைரியத்துலதான் அவங்க இந்த மாதிரி பேசியிருக்காங்க. நீங்க என் கூட இருந்தீங்கன்னா இப்படிலாம் அவங்களுக்கு பேசுறதுக்கு தைரியம் வந்திருக்குமா? இப்படி ஒரு சான்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இப்பதான் உங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு எனக்கு புரிஞ்சிருக்கு. சோ நம்ம மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமே. சரி, நான் இப்ப உங்களுக்கு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறேன். இதுக்கப்புறம் உங்க விஷயத்துல எனக்கு எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. நீங்க சொல்றதுதான் சட்டம், அதான் எனக்கு வேத வாக்கு. நீங்க சொல்றபடிதான் நான் நடந்துக்குவேன். நீங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா பிலாசபரா கைடா இருக்கணும். நாட் பேட் முத்துலட்சுமி, சோ ஸ்மார்ட். நீ பெரிய ஆள் தான். எனக்கு யாரும் நிரந்தர நண்பர்கள் பகையாளியோ கிடையாது. ஐம் a business man. எனக்கு எல்லாரும் தேவைதான். அதுவும் ஓன் தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்கறது தெரியுமா? சூப்பர். லெட்ஸ் பி குட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே, நீ கிளம்பு முத்துலட்சுமி. ஏதாவது தேவைன்னா சொல்லு, கண்டிப்பா நான் பண்றேன். கிளம்புறேன் சார். ஓகே சார், ஒன் திங். நான் வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த முத்துலட்சுமி எதுக்கு வலிய வந்து ஃப்ரெண்டானா ஏதோ விஷயம் இருக்கு, இவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு யோசிக்க மாட்டீங்கல்ல? சே நோ. சரி சார், அப்ப நாங்க கிளம்புறோம். ரைட். ஓகே. இந்த முத்துலட்சுமி நம்மளை இவ்வளோ படாது பாடு படுத்திட்டு திடீர்னு வாலண்டியரா வந்து ஃப்ரெண்டாரா? புரியலையே எனக்கு. புதிரா இருக்கு. ஹலோ சார். என்ன சார், நான் சொன்ன மாதிரி யோசிக்கிறீங்க போல இருக்கு. இல்ல வாட போல. ஐயோ, இந்த பொம்பளை பக்கத்துல வச்சுக்கிட்டு யோசி கூட பயமா இருக்கு. எதுக்கும் கிட்ட ஜாகிரதையா இருக்கணும். ஹலோ சார். வாமா. என்ன உடனே அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொன்னீங்க? சொல்லுங்க சார். அது வந்துமா, பிரியாவுக்கு ஏதோ கல்யாணம் பண்ண முயற்சி பண்றதா கேள்விப்பட்டேன்.
அவளுக்கு இப்பதானே ஹார்ட் ஆபரேஷன் நடந்தது. இது கல்யாணம் பண்றதுக்கான டைம் இல்லம்மா. பிரியா இப்போ இருக்கிற மனநிலைமையில ராகவன் இப்படி முடிவெடுத்தது எனக்கு ஆச்சரியத்தை விட அதிர்ச்சியாதாம்மா இருக்கு. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. பிரியாவும் இந்த கல்யாணம் வேண்டான்னு தான் சொல்றா. இதை தடுக்கிறதுக்காக நானும் டிகேவும் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா அத்தை, மாமா, உமாக்கா, ராஜீவ் மாமா எல்லாரும் இல்லம்மா, எனக்கு தெரியுமா, பிரதீப்னால வந்த பிரச்சனையில ராகவன் சீக்கிரமே தன் கடமையை முடிச்சிட்டு இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளில வரணும்னு பாக்குறாரு. அது எனக்கு புரியுதுமா. ஆனா இப்போ அதை விட பிரியாவோட நிலைமை தாம்மா முக்கியம். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னு தான் தெரியல. இன்ஃபேக்ட் இப்போ உங்ககிட்ட இத பத்தி பேச வந்தேன்னு வீட்டுல தெரிஞ்சா இதுவே ஒரு பெரிய பிரச்சனையா வெடிக்கும். இத பத்தி பேசுறதுக்காக உன்னை வர சொல்ல ஸ்னேகா. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காக தான் வர சொல்ல.